ஓம் சிம்மத்வஜாய வித்மஹே சூலஹஸ்தாய தீமஹி தன்னோ மாரி பிரஜோதயாத். காஸ்மோவிய நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி சனிக்கிழமை. இன்று சந்திர தரிசன நாள். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் மலேசியா ஜோஹர் பாரு ஜேபி ராஜமாரியம்மனுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள பராபவ வருஷம் சித்திரை மாதம் 5ஆம் நாள். இன்று மாலை 3:45 வரை பிரதமை திதி உள்ளது, அதன் பின்னர் துதியை திதி உள்ளது. இன்று காலை 10:52 வரை அஸ்வினி நட்சத்திரம், அதன் பின்னர் பரணி நட்சத்திரம் உள்ள நாள். இன்று காலை 6:01 வரை அமிர்த யோகமும், அதன் பின்னர் சித்த யோகம் உள்ளது. இன்று உத்தரம் மற்றும் அஸ்த நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்று நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரையும், மாலை 4:30 முதல் 5:30 வரை உள்ளது. ராகாலம் காலை 9 முதல் 10:30 வரையும், குளிகை நேரம் காலை 6 முதல் 7:30 வரையும், யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 வரை உள்ளது. இப்பொழுது 12 ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம். சூரிய பகவானை உச்சமாக கொண்ட மேஷராசி என்பர்களே, ராசிக்குள் சூரியன், சுக்கிரன், சந்திரன் 3 பேரும் இருக்காங்க. ஸோ சூரிய பகவானால் உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் வரக்கூடும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். பிரயாணங்கள் பயணங்களின் பொழுது கவனம் தேவை. சந்திரனால் சில மனக்குழப்பங்கள் வரும். இந்த விஷயத்தை இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்னு ரொம்ப ஓவராக திங்க் பண்ணுவீங்க. ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ணாமல் பார்த்துக்குங்க. விவசாயிகளுக்கு ஏற்றம் இறக்கம் இருக்கும். ஃபுட் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணுபவர்களுக்கு ஓரளவுக்கு லாபத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். வீடு மாற்றம், ஊர் மாற்றம் பற்றிய சிந்தனை சில பேருக்கு வரும். அவசரப்பட வேண்டாம். தசா புத்தியை பாருங்க. ஏன்னா 7.5 சனி வேற நடக்குது. அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துட வேண்டாம். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. ஓம் சரவணபவ அப்படின்னு முருகனுடைய நாமத்தை சொல்லுங்க. கஷ்டங்கள் குறையும், மனக்குழப்பங்கள் நீங்கும். அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. ரிஷபராசி என்பர்களே, 12ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். சனி லாப சனியாக இருக்கார். ஸோ சந்திர பகவானால் சில தேவையில்லாத செலவுகள் சேரும். அதாவது வீட்டுக்கு கெஸ்ட் வந்துடுவாங்க. அவங்களுக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அது சுபவீரியமாக மாற்றிக்குங்க. தொழிலில் இருந்த சில சங்கடங்கள் சனியால் விலகும். நல்ல விஷயங்கள் நடக்கும். பிரயாணங்கள் பயணங்கள் நல்லபடியாக இருக்கும். வெளிநாட்டிலிருந்து சொந்த ஊருக்கு தாய்நாட்டுக்கு வருபவங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். டெக்ஸ்டைல்ஸ், கார்மெண்ட் பிஸ்னஸ், துணிக்கடை, ஜவுளி கடை வச்சிருக்கிறவங்க, ஃபேன்சி ஐட்டம்ஸ், ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணுவவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு. துளசி சாத்தி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் நீலம். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. மிதுன ராசி என்பர்களே, நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய நாள். சின்ன விஷயமாக கூட இருக்கும். அது உங்களுக்கு ஒரு திருப்தியை தரக்கூடும். மனசுல ஒரு தைரியத்தை தரக்கூடும். இவங்களோட வாழ்க்கையில நான் லைஃப்ல போனேன்னா எனக்கு லைஃப் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சில பேருக்கு மனசுல தோணும். செகண்ட் மேரேஜ், தேர்ட் மேரேஜ் சம்பந்தமான விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும். குழந்தை பாக்கியம், புத்திர பாக்கியம் சம்பந்தமான விஷயங்கள்ல ப்ரோக்ரஸ் இருக்கும். வீடு கட்ட ஆரம்பிச்சிருப்பீங்க. ஏதோ ஒரு ரீசனால் நின்று போயிருக்கும். அது இப்போ கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்பு சேரும். வர்ற மாசத்துல குரு பேச்சு நடக்க போறதுனால அந்த குருவினுடைய நல்ல பலன்கள் இப்பவே உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. ஓம் கம் கணபதையே நமஹா அப்படின்னு விநாயகருடைய நாமத்தை சொல்லுங்க. அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. கடகராசி என்பர்களே, உற்சாகமான நாள். எனர்ஜெட்டிக்கா இருப்பீங்க. மனசுல இருந்த சில குழப்பங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். வீட்டில் அமைதியான சூழ்நிலை ஏற்படும். வீட்டில் நிம்மதியா இருந்தால் தான் வேலையில கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். இல்லைன்னா பிசினஸ்ல கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். இல்லைன்னா ஒரு அறகுறை தான். இதுதான் யதார்த்தம். தந்தை வழி உறவுகளுடைய இருந்த பிரச்சனைகள் குறையும். பிசினஸை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஸ்டீல், அயன், ஃபேப்ரிகேஷன் ஐட்டம்ஸ், பிளாஸ்டிக் சம்பந்தமான பிசினஸ் பண்ணுபவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். வெளிநாட்டில் வேலை செய்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும்.
அதே மாதிரி மாணவர்களை பொறுத்தவரையில் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நன்மையை தரக்கூடிய நாளாக இருக்கும். கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். கிடைக்கிற வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கங்க. விளையாட்டில் மாணவர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சொர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடு. மிளகு தீபம் ஏற்றி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. சிம்ம ராசி என்பர்களே, அமைதியா இருந்து சாதிக்க வேண்டிய நாள். சில விஷயங்கள்ல கொஞ்சம் பொறுமை நிதானம் தேவை. ராசிக்குள் கேது இருக்கிறார். மனசுல ஒரு பயம் அப்பப்ப வந்து போகும். சில விஷயங்கள் கொஞ்சம் ஸ்லோவா நடக்கும். எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், கல்வி நிறுவனங்கள் நடத்துறவங்க, காலேஜ், யூனிவர்சிட்டி, டீம் யூனிவர்சிட்டி, பிளே ஸ்கூல், கிண்டர் கார்டன், டியூஷன் சென்டர், கோச்சிங் சென்டர், இவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். மாணவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். கிடைக்கிறத யூஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்ஸ்ல நல்ல ஸ்கோர் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். ஜாப், உத்தியோகத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொல்லை கொடுத்தவர்கள் சில பேர் அவங்களே விலகிற மாதிரி சூழ்நிலை ஏற்படும். பணக்கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ரொம்ப 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 கவனம் தேவை. யாரையும் ஈஸியா நம்பிடாதீங்க. அவங்க ஹிஸ்டரியை பாருங்க. பிரயாணங்கள் பயணங்களின் பொழுதும் கவனம் தேவை. ஓவர் ஸ்பீடா ட்ரை பண்ணாதீங்க. நீங்க நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி நாராயணர் வழிபாடு. பானகம் நைவேத்தியம் செய்யுங்க. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. கன்னிராசி என்பர்களே, உத்தரம் ஹஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருக்கணும். வாய் வார்த்தைகளில் கவனம் தேவை. யாரையும் கோவப்பட்டு பேசுறாதீங்க. ஆஃபீஸில் நான் உண்டு என் வேலை உண்டுன்றங்க. இல்லை ஃபேக்ட்ரிலேயோ இல்லை வேலை செய்கிற இடத்துலையோ நான் என்னோட வேலையோடு இருக்கிறது நல்லது. யாருக்கும் அட்வைஸ் பண்ணுற வேலைக்கெல்லாம் போகாதீங்க. நீங்கள் தப்பே பண்ணலைன்னா கூட நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு யாராவது சொல்லுவாங்க. பிஸ்னஸை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் யூனிட், மேனுஃபேக்சரிங் வைத்திருப்பவர்கள், பட்டறை நடத்துகிறவங்க, அதே மாதிரி டெய்ரி சம்மந்தப்பட்ட, பால் சம்மந்தப்பட்ட ப்ராடக்ட்ஸ் சம்மந்தமான பிஸ்னஸ் செய்பவர்கள், கமிஷன் ஏஜென்ட் நடத்துபவர்கள், ஏஜென்சி நடத்துகிறவங்களுக்கு லாபம் உண்டு. விவசாயிகளுக்கு லாபம் குறைவாக கிடைக்கும். மாணவர்கள் படிப்பில் கவனமாக இருக்கணும். கான்சன்ட்ரேஷனோட இருக்கணும். சோஷியல் மீடியாவில் ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. மீடியாவில் இருப்பவர்களுக்கு சில நெருக்கடிகள் வரும். நீங்கள் நல்ல பலன்கள் கிடைக்க, தீய பலன்கள் குறைய வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு. ஐயப்பனுக்கு நீங்கள் துளசி சாத்தி வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசி என்பர்களே, 7ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறார். ஒரு மிக்ஸ்டான நாளாக இருக்கும். அரசு சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் அனுகூலமாக இருக்கும். உத்தியோகம் சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பிஸ்னஸை பொறுத்தவரையில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஃபுட்டு சம்மந்தமான, உணவு சம்மந்தமான பிஸ்னஸ், ஹோட்டல், ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கிறவங்க, டீ கடை வச்சுருக்கிறவர்கள், ஜூஸ் கடை வச்சுருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். வெளிநாடு சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி பணக்கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனம் தேவை. நண்பர்களால் சில நல்ல விஷயங்கள் நடக்கும். ஒரு விஷயத்தில் மாட்டியிருப்பீங்க. யாராவது எனக்கு கை கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு நினச்சிருப்பீங்க. சில நல்ல நண்பர்கள் உங்களுக்கு கை கொடுப்பாங்க. ஸோ லைஃப்பில் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் யார் நல்ல நண்பர், யார் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய வாய்ப்பாக இது அமையும். காதல் இனிக்கும். உறவுகள் பலப்படும். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. அருகம்புல் சாத்தி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. விருச்சிக ராசி என்பர்களே, சிறப்பான நாள். மனசுல இருந்த சில பயம் விலகும், தைரியம் வரும். அது ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில். நம்ம ஒரு விஷயத்துல சக்சஸ் ஆகணும்னா ஃபர்ஸ்ட் தைரியம் இருந்தால் தான் நம்ம களத்திலே இறங்க முடியும். இல்லைன்னா யோசிச்சே இருக்க வேண்டியதுதான். இராணுவம், காவல்துறை, ஏர்ஃபோர்ஸ், நேவி, தீயணைப்புத்துறை போன்ற சர்வீஸில் இருப்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். அதே மாதிரி பிஸ்னஸை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல், கிளினிக், ஃபார்மசி, மெடிக்கல் ஸ்டோர்ஸ், லேபரேட்டரி, ஃபார்மா கம்பெனி வச்சிருக்கிறவங்க, சர்ஜிக்கல் ஐட்டம் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணுபவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை கூடும்.
நல்ல ஒரு ரெகக்னிஷன் கிடைக்கும். அதே மாதிரி படிச்சுட்டு வேலை தேடுபவர்கள் சிலருக்கு நல்ல செய்திகள் உண்டு. நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பகவதி அம்மன் வழிபாடு. சிவப்பு குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணுங்க. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1. தனுசு ராசி அன்பர்களே, விரயங்கள் கூடும் நாள். ஏதாவது ஒரு விரய செலவு, தேவையில்லாத செலவு வந்து சேரும். யாராவது வீட்டுக்கு வந்துடுவாங்க, இல்லை ஃப்ரெண்ட்ஸோட நம்ம வெளியில் போகிறோம், நம்ம பட்ஜெட்டுக்கு மீறி சில நேரம் செலவு பண்ணுற மாதிரி ஆகிடும். இல்லை ஒரு ஃபோன் வாங்க போகிறோம், இல்லை ஒரு டிவி, எல்இடி டிவி வாங்க போகிறோம், பட்ஜெட்டுக்கு மீறி வாங்குற மாதிரி சூழ்நிலை. ஸோ இந்த மாதிரி ஒரு விரைய செலவுகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிளான் பண்ணிக்கோங்க. கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். பிளேபேக் சிங்கராக இருக்கிறவங்க, மியூசிக் டைரக்டராக இருக்கிறவங்க, இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிப்பவர்கள், கொரியோகிராஃபராக இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். சகோதர வழியிலே சில சங்கடங்கள் வரும், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். ஆண்டவனே கதி அப்படின்னு மனசு சொல்லும். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துர்கை அம்மன் வழிபாடு. துர்கை அம்மனுக்கு தீபமேற்றி வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. மகர ராசி என்பர்களே, கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய நாள். 4ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார், சூரியனும் அங்க சேர்ந்திருக்காரு. தேவையில்லாத விரோதங்கள் வந்து சேரும். யாருக்காவது நல்லது பண்ண போய் கடைசியாக கெட்ட பேர் வந்து சேரும். நண்பனே வந்து எதிரியா மாறிடுவான். அரசியல்வாதிகளுக்கு சில பிரச்சனைகள் வரும். தேவையில்லாத செலவுகள் வந்து போகும். காதல் கசக்கும், உறவுகளால் பிரச்சனை ஏற்படும். ஜாபை பொறுத்தவரையில் பார்த்தோம்னா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சம்பந்தமான வேலையில் இருக்கிறவங்க, ரிசப்ஷனிஸ்ட், டெலிகாலர், பிபிஓ, கால் சென்டரில் வேலை செய்கிறவங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் கவனம் தேவை. உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருங்க. இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு நரசிம்மர் வழிபாடு. துளசி சாத்தி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் நீலம், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. கும்பராசி என்பர்களே, பொறுப்புகள் கூடும் நாள். ஏதாவது ஒரு பொறுப்பு வந்து சேர்ந்துடும். குடும்பத்திலேயோ, ஆஃபீஸ்லேயோ, வேலை பார்க்குற இடத்துலையோ. மாணவர்களை பொறுத்தவரையில் ஏற்றம் இறக்கம் இருக்கும். கல்யாணம் சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். என்ன இவர் நெகட்டிவா சொல்றாரு அப்படின்னு நினைக்காதீங்க. வரன்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமா இருக்கணும். டிரான்ஸ்போர்ட் சம்பந்தமான பிசினஸ் பண்றவங்க, டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வச்சிருக்கிறவங்களுக்கு லாபம் உண்டு. விவசாயிகளுக்கு ஏற்றம் உள்ள நாளாக இருக்கும். கலை இலக்கியத்திலே ஆர்வம் அதிகரிக்கும். பேச்சை தொழிலாக கொண்டவர்கள், ஜோதிடர்களாக இருக்கிறவங்க, ஆன்மீக பேச்சாளர்கள், சொற்பொழிவாளர்களுக்கு அனுகூலமான நாள். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. கந்தா கடம்பா கதிர்வேலா அப்படின்னு முருகனுடைய நாமத்தை நினைங்க, கஷ்டங்கள் குறையும். அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 8. மீனராசி என்பர்களே, நல்ல செய்திகள் வருகின்ற நாள். குறிப்பா உத்தியோகத்தை பொறுத்தவரையில் சில நல்ல செய்திகள் வந்து சேரும். எதிர்பார்த்த டிரான்ஸ்ஃபர், இல்லை எதிர்பார்த்த பதவி மாற்றம், ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்கும். பிசினஸை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிற மாதிரி சில விஷயங்கள்ல இருக்கும். அவசரம் காட்டக்கூடாது. சொத்து வாங்குற விஷயங்கள், சொத்து விற்கிற விஷயங்கள் எல்லாம் கவனம் தேவை. கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்களிலும் கவனம் தேவை. விவாகரத்து சம்பந்தமான டிஸ்கஷன்ஸ், கவுன்சிலிங்ல நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போற மாதிரி இருக்கும். மாணவர்களுக்கு அறிவுத்திறன் வளரும். ஜிம், பியூட்டி பார்லர், சலூன் வச்சிருக்கிறவங்க, பியூட்டிஷியனாக இருக்கிறவங்க, ஸ்போர்ட்ஸ் அத்லெட்டிக் கோச்சாக இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். கிடைக்கிற வாய்ப்பை நல்லபடியாக பயன்படுத்திக்கங்க. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சூரிய பகவான் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. நன்றி, வணக்கம்.